10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு டிஃபன் பாக்ஸை மத்தியானம் திறக்கிறா. ஒரு பையன் ஓடியானா தட்டி விட்டான். இந்த சாப்பாடு அப்படியே அந்த பேப்பர்ல கொட்டிடுச்சு. அந்த பொண்ணு ஒண்ணுமே சொல்லலை, கொட்டின சாப்பாடை சாப்பிட்டுட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க, கேலி பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு கவலைப்படவே இல்லை. அந்த என்டையர் கிளாஸ் அவளை கேலி பண்ணிடுச்சு. அந்த பொண்ணு இப்போ தனியாயிட்டா. அவங்க டீச்சருக்கு தெரிஞ்ச உடனே கூப்பிட்டு அந்த பொண்ணை கேட்குறாங்க, ஏமா சாப்பாடு கொட்டி போச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் உனக்கு வேறு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல, கீழே விழுந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடணுமா? இப்போ கிளாஸே உனக்கு கலாட்டா பண்ணது பற்றியா? எவ்வளோ பெரிய குரூப் ஆகி போச்சு. சரி சரி நீ அப்படி பண்ணியிருக்க கூடாது, என்னை கேட்டிருக்கலாம். அந்த பொண்ணு சொன்னா, சாரி டீச்சர், நீங்களே சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன், அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவோம். டீச்சர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, பிரின்ஸிபால்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பிரின்சிபால் சொன்னார், என்னம்மா அது, உனக்கு சாப்பாடு விட்டு போச்சுன்னா சொல்லு, நான் பணம் கொடுக்குறேன், வேறு சாப்பாடு வாங்கிட்டு சொல்கிறேன், நீ சாப்பிடலாம் இல்லை. சாரி சார், நீங்கள் பணம் கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் சார், அதை தான் நான் சாப்பிடுவேன். நீ என்ன சொல்கிற? அந்த பொண்ணு சொன்னா, நான் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும்னா 4:30 மணிக்கு எங்கள் அம்மா எந்திரிச்சு எனக்கு சமைச்சு பேக் பண்ணி 7 மணிக்குள்ளே ஒரு சாப்பாடும் ஒரு காயும் ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்குறாங்க சார். எனக்கு 8 மணிக்கு நான் ஸ்கூல்னு சொன்னால் 7:30க்கு இருக்கணும்னு 4:30க்கு எந்திரிச்சு எங்கள் அம்மா தயார் பண்ண சாப்பாட்டை கீழே கொட்டிட்டு வேற ஒரு சாப்பாடு சாப்பிட என்னால் ஜென்மத்துக்கு முடியாது சார். நான் ஒருபோதும் அப்படி பண்ண மாட்டேன். என் தாயோட உழைப்பை என்னால் அலட்சியப்படுத்த முடியாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க சார், எங்கள் அப்பா பணக்காரர் இல்லை, ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்துருக்கிறாரு. ஆனால் அவர் உண்மையில யார் தெரியுமா? கூலி, கைவண்டி இழுக்கிற கூலி. அவர் வேர்வை சொட்டி மூட்டையை தூக்கி போட்டு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடுபடுவார். எங்கள் அப்பா அப்படி சம்பாதிச்சு 200 300 எங்கள் அம்மாட்ட கொடுத்து அதில் அரிசி வாங்கி எங்கள் அம்மா கொடுக்குறாங்க. எங்கள் அப்பாவுடைய வேர்வை சிந்தி வந்த இந்த அரிசியை கொட்டிட்டு நான் சாப்பிட்டா அதை விட பெரிய பாவம் இந்த உலகத்தில் வேற இருக்க முடியாது. எங்கள் அப்பாவுடைய வேர்வையை என்னால் அலட்சியப்படுத்த முடியாது. 3வது அந்த பொண்ணு சொல்லிச்சு, இது மட்டும் இல்லை சார், ஒரு அரிசி விளையணும்னா வயல்ல, அந்த வயக்காட்டில் அந்த விவசாயி ராத்திரியில் நின்று அந்த வயலில் நின்று பம்பு வருது பள்ளி வருதுன்னு பார்க்காம தண்ணி கட்டி அதில் களை எடுத்து அறுவடை பண்ணி ஒவ்வொரு விவசாயியோட ரத்தத்திலேருந்து ஒவ்வொரு அரிசி மணி வருது சார். அதை தூக்கி நான் கீழே போட்டா இந்திய விவசாயிகள் எல்லோரையும் அவமதித்ததாக அர்த்தமாகிவிடும். அதனால் என்னால் ஒருபோதும் அப்படி செய்ய முடியும். யூ ஓன்ட் பிலீவ், இந்த ஒரே விஷயத்துக்காக அவர் ஸ்கூல் பீப்புள் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் தவறுகள் செய்பவர்கள் தலைவர்களாக ஆகக்கூடாது. தேசத்தின் மீதும் பெற்றோர் மீதும் அக்கறை உடைய நேர்மையானவர்கள் தலைவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு அந்த பெண் ஒரு அடையாளமா விளங்கி. ஒரு ஸ்கூல்ல இது நடந்தது. இது ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையில் வந்திருந்தது.